Let's start the topic of World Bank. வேர்ல்டு பேங்க்ன்றது என்ன நேமில் சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு பேங்க்குன்னு ஒரு நேம் இருக்குது. என்னென்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், அதுதான் ஐபிஆர்டி. அதுதான் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அப்ரிவேஷன் தான், ஐபிஆர்டியோட அப்ரிவேஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டி. சரிங்களா? இது எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க? 1944 தான் இதை என்ன பண்ணாங்கன்னா செட்டப் கொண்டு வந்தாங்க. எந்த ரீசனுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ரீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அஃபெக்டட் கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப். டெவலப்பிங் கண்ட்ரீஸை டெவலப்மெண்ட் பண்ணுற ஒரு ரீசனு. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அஃபெக்ட் ஆன யூரோப் கண்ட்ரி எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீகன்ஸ்ட்ரக்ட் ரீஹாபிலிட்டேட்னா மறுகட்டமைப்பு மறுசீரமைப்பு இது மாதிரி பண்ணுறதுக்கும், டெவலப் ஆகிற கண்ட்ரீஸை டெவலப்மெண்ட்டுக்காகவும் தான் இந்த ஐபிஆர்டி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் தான் வேர்ல்டு பேங்க். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, வாஷிங்டன் டிசியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஆனால் ஆஃபீஸஸ் இருக்கும், அது ஆல் ஓவர் வேர்ல்டில் இருக்குன்றாங்க. ஆஃபீஸ்லாம் அதோட பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி. தென் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போது ஐபிஆர்டினா என்னென்னு பார்த்தோம். ஐபிஆர்டி எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க, எந்த இயர் கொண்டு வந்தாங்க, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். தென் அதோட அப்ஜெக்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். அப்ஜெக்டிவ்ஸ், அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரொவைடிங் லாங் டேர்ம் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறது தான். யாருக்கு அப்படின்னா, அதில் மெம்பராக இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் ப்ரமோட்டிங் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கள அதை அவங்கள ப்ரமோட் பண்ணணுன்றாங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ப்ரமோட் பண்ணணும். தென் ப்ரொவைடிங் கேரண்டி லோன்லாம் கேரண்டி பண்ணணும். கிராண்டட் ஸ்மால் அண்ட் லார்ஜ் யூனிட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட், இது எல்லாமே என்ன பண்ணணும்னா கிராண்டட் பண்ணுறாங்க. தென் என்ஷூரிங் இம்ப்ளிமெண்டேஷன் என்ஷூர் பண்ணுறோன்றாங்க. என்ன இம்ப்ளிமெண்டேஷன்னா, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் வார் அஃபெக்டட் எக்கனாமி ஃபீஸ் எக்கனாமியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா வார் அஃபெக்டட் கண்ட்ரி தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் ரீஹாபிலிட்டேட் பண்ணுறாங்க. அதனால் வார் அஃபெக்டட் எக்கனாமியை ஃபீஸ் எக்கனாமியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்றாங்க. தென் ப்ரொவைடிங் லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபார் என்ஷூரிங், லாங் டேர்ம் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணணும். எதுக்காண்டி அப்படி மெயின்னா அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஈக்லிபிரியம் அண்ட் பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு தான். இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். என்னென்னா, ப்ரொவைடிங் லாங் டேர்ம் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணணும், அதே மாதிரி கேரண்டி லோன் ப்ரொவைட் பண்ணணும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணணும், தென் என்ஷூர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுன்றாங்க. இது எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, என்ன என்ஷூர் பண்ண முடியும்னா ஈக்விபீரியம் என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இது எல்லாமே யாருக்கு அப்படின்னா மெம்பர் கண்ட்ரிஸ். இந்த வேர்ல்டு பேங்க்கில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்களோ அந்த மெம்பர் கண்ட்ரிஸ், வார் அஃபெக்டட் கண்ட்ரியும் டெவலப்பிங் கண்ட்ரியும் என்ன பண்ணணும்னா அவங்கள டெவலப் பண்ணுறாங்கன்றாங்க. இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 6 இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா அசிஸ்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்றாங்க. அசிஸ்டிங் பண்ணுறாங்கள ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, மறுகட்டமைப்பு பண்ணுறதுக்கு இவங்க ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இந்த வேர்ல்டு பேங்க் ஐபிஆர்டி, வேர்ல்டு பேங்க் ஐபிஆர்டினாலே அது வேர்ல்டு பேங்க் தான். தென் எக்கனாமிக் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபங்க்ஷனாக இருக்குது. செகண்ட் ஃபங்க்ஷன். இது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா, பேலன்ஸ் க்ரோத், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பேலன்ஸ் க்ரோத் ஆகுது. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க. இதுவும் அவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் தான். என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டின்னு ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோட் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாமே. தென் என்கரேஜிங் அக்ரிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுறதுக்கு அடிக்குவேட் ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ப்ரொவைடிங் ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் போன பாயிண்டில். எதுக்குன்னா
அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு பார்த்தோம். அது எதுக்குன்னா டெவலப்பிங் ஆகிற கண்ட்ரீஸ்க்கு அடிக்குவேட் ரிசோர்ஸஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன செக்டார்னால் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு. தென் ஃபிஃப்த்துலேயும் ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த இதுக்காண்டி அப்படின்னா ப்ரமோட் என்னென்ன எஜுகேஷன், சானிடேஷன், ஹெல்த் கேர், ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்ஸு ப்ரமோட் பண்ணுறதுக்காண்டி சம் ரிசோர்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஐபிஆர்டி. தென் இம்ப்ரூவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள். அப்போது அந்த மெம்பர் கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளோட ஸ்டாண்டர்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ஸாக நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க. பவர்ட்டி வந்து ரிமூவ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டியை ரைஸ் பண்ணணும், டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க்ன்றது என்னென்னா ஐபிஆர்டி. ஐபிஆர்டினா என்னென்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இது எதுக்காண்டி எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னா 1944. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். வாஷிங்டன் டிசியில் இருக்குது. ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து ஆஃபீஸஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு தான் எனக்கு மெம்பர் கண்ட்ரிஸ். இந்த மெம்பர் கண்ட்ரியில் என்ன அது வார் அஃபெக்டட் கண்ட்ரி. அப்புறம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு தான் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட், ரீஹாபிலியேட் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் மோட்டிவ். அதுக்காண்டி தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்டு தேவை, கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறது, தென் அடிக்குவேட் ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறது, அப்புறம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து ஐபிஆர்டியோடது. தட்ஸ் இட்.